இந்த பேட்ச் ஒர்க் எந்த சாரிக்கு இழுத்தி நல்லா இருக்கு? இந்த அந்த சாரிக்கு வச்சுக்கோங்கக்கா. இது வரும். இது நம்ம வந்து சும்மா பின் மட்டும் பண்ணிக்கிறதுனா திருப்பி எந்த சாரிக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ப்ளவுஸ் ஆல்ரெடி கிராண்டா இருக்கறனால இந்த சாரிக்கு வச்சா நல்லா இருக்கும்லக்கா. அந்த சாரிக்கு வச்சுக்கலாம், அது சூப்பரா இருக்கும். இந்த பேட்ச் ஒர்க் நீங்க இந்த சாரிக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம். நீங்க தனியா பேட்ச் ஒர்க் மட்டும் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். இப்படி நீங்க ஜஸ்ட் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த சாரிக்கு வேணாலும் திருப்பி இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க பேக் சைடு வேணும்னாலும் வாங்கிக்கலாம், ஒரு ஃப்ரண்ட் மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். எல்லா பிளவுஸ்க்கும் ஆரி ஒர்க் போடுறதோட இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த கோல்டன் பேட்ச் ஒர்க் வந்து எல்லா பிளவுஸ்க்குமே நமக்கு செட் ஆகும். இது வந்து நீங்க ஃப்ரண்ட் மட்டும் வேணும்னாலும் வச்சுக்கலாம், நீங்க பேக் சைடு வேணும்னாலும் வச்சுக்கலாம். க்ளோஸாவே பாருங்க, சூப்பரான ஃபினிஷிங்ல இருக்கும். இதோட ஸ்டோன் எல்லாம் வந்து நல்ல ஹை குவாலிட்டியான ஸ்டோன் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி சூப்பரா அழகா ஹேங்கிங்ஸோட இருக்கும். எக்ஸ்போக்காக இந்த பேட்ச் ஒர்க்கும் நியூவா லான்ச் பண்ணிருக்கோம். இதோட காஸ்ட் நான் டிஸ்பிளே மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ இது வந்து லிமிடெட் பீசஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. சோ குயிக்கா உங்களோட பிளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த பேட்ச் ஒர்க் எந்த சாரிக்கு இழுத்தி நல்லா